எந்தெந்த முறையில எந்தெந்த ருத்ராட்சம் எப்படிப்பட்ட பலனை தரும்? மாலைதான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மந்திர ஜபத்துக்கு எண்ணிக்கை வைத்துக் கொண்டு ஒரு ஜபமாலையை செய்வது அவசியம் என்பதால் ஒரு 108 மணி 54 மணி ஜபமாலையை ரெடி பண்ணிக்கணும். ருத்ராட்ச மாலை வச்சுக்கலாம். அது அப்படியே ஒவ்வொன்றா அப்படி ஜெபிச்சுட்டே வரணும். மணிமாலை இருக்கு நிறையா, இருந்தாலும் பொடி ருத்ராட்சம், கொஞ்சம் பெரிய ருத்ராட்சம், இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ருத்ராட்ச மாலை தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மந்திர ஜபத்துக்கு அற்புதமான ஒரு ஸ்தானத்தை வழங்கக்கூடியதாக அது கருதப்படுகிறது. நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அந்த ஜபிக்கிற விஷயங்களுக்கு கவுண்டிங் நம்ம எண்ண முடியாது. மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறதா, எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கிறதா. அதனால மந்திரமே தொடர்ந்து போட்டு அது கையில் இருக்கிற அந்த ருத்ராட்ச மணி, அந்த மணிமாலை, அந்த 108 54 வைத்துக்கொண்டு அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். பொதுவாக ஒரு முகத்திலிருந்து ஆரம்பித்து 14 முகம் வரைக்குமே இந்த மாதிரி ஜபிக்கிறதுக்கான ருத்ராட்ச முறைகள் எல்லாம் கொண்ட மாலைகளை வைத்துக்கொண்டு ஜபிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்தெந்த முறையில எந்தெந்த ருத்ராட்சம் எப்படிப்பட்ட பலனை தரும், அது எந்த வகையில நாம் வைத்துக் கொண்டால் நமக்கு நல்ல வெற்றியை தரும், இந்த மணிமாலைகள் பற்றியும் ருத்ராட்சம் பற்றியும் உங்களுக்கு விளக்கமாக நான் அடுத்த சந்திப்பிலே சொல்லுகிறேன். வணக்கம்.